வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த அழகான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது பட்டன்லாம் ட்ரெஸ்லேயே இருந்தது தான், அதிலே கொடுத்துருந்தாங்க. அதாவது மெட்டீரியல்லே பேண்ட்டு டாப்ஸு சால் எல்லாம் செட்டாக வரும் இல்லையா, அதிலே இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க. அது வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பட்டன்லாம் கம்மு போட்டு ஒட்டியிருந்தாங்க, பிச்சை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டன் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பிரிச்சுட்டு நீட்டாக நம்ம தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் 5.5 இன்ச்சு. மார்க் போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி. இப்போ சைடில் 1 இன்ச்சு அகலம் உயரம் வச்சுக்கோங்க. மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வளைவாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது திருப்பி போட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாரை தண்ணியில் அலசி போட்டேன். இது ஃபுல்லாகவே கேன்வாஸ் இருந்தது. கேன்வாஸ்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி போட்டேன். ஏன்னா காட்டன் டாப் தண்ணியில் அலசி போட்டு தைக்கிறது தாங்க நல்லது. இப்போ சென்டரை மார்க் பண்ணிவிட்டு லைனிங்கில் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். உயரம் பார்க்கலாம். அந்த அளவு உயரம் மட்டும் பார்க்கலாம். 8 இன்ச்சுங்க உயரம், 8 இன்ச்சு. அதிலேருந்து இப்போ நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வளைவாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா சென்டராக, அது அந்த கோட்டு வரைக்கும் நம்ம கீழே வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே திருப்பிடலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடுங்க. இப்போ திருப்பி நம்ம அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நல்லா கரெக்டாக நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண வாக்கில் அப்படியே கீழே வரைக்கும் தைச்சிடுங்க. அந்த கோட்டுக்கிட்ட நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு 2 தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க. இது ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வெளியில் வர அளவு இருந்தால் போதும். அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி நேராக கட் பண்ணிடுங்க. கரெக்டாக கத்திரிக்கோல் உள்ளே போனால் போதும். உங்களுக்கு இந்த தையலில் படாமல் மட்டும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பிரிஞ்செல்லாம் வராது. இப்படி இங்கிட்டும் லைட்டாக இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலே அந்த கார்னர்கிட்டலாம் கட் பண்ணி விட்டுடலாம். கார்னர்கிட்ட எல்லாத்துலேயும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பிடலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அந்த எட்ஜிலே தையல் போட்டு வாங்க.
அப்படியே இந்த ஓரத்துலேயே ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துடலாம். நல்லா பொறுமையாக கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே தையல் போட்டுவாங்க. அப்படியே போட்டு முடிச்சிடலாம். இது ஃபேண்ட் வந்து ப்ளூ கலரில் பைப்பிங் வச்சிடலாம். நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ பைப்பிங் வைக்கலாம். அடிப்பக்கம் கொடுத்து லைட்டாக இழுத்துக்கோங்க. அப்படியே திருப்பிடலாம். அப்படியே காரண்ட நிப்பாட்டி அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஓரத்தில் தைக்கலாம். நல்லா பொறுமையாக நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ உருட்டி பைப்பிங் வைக்கலாம். கரெக்டாக வச்சு அப்படியே உருட்டி தைங்க. அதாவது பைப்பிங் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். சின்னது பெருசாக இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் என்ன லெவலில் தைக்கிறீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் வரணும். கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்பணும். அப்படியே தைக்கக்கூடாது. நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. நல்லா பொறுமையாக உருட்டி தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துடலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் ஒரே மாதிரி பைப்பிங் வச்சுருக்கேன். இப்போ கீழேருந்து இந்த பக்கம் கொடுக்கலாம். கீழேருந்து பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்மளோட பொறுமை தான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் அழகாக்கும். ஏன்னா வந்து அவசர அவசரமாக தைச்சிங்கன்னா அது நீட்னஸ் வராது. இப்போ லைட்டாக அந்த கார்னர்கிட்ட மட்டும் இந்த பைப்பிங்கை கட் பண்ணி விட்ருங்க. அந்த கீழே மட்டும் தைச்சி விட்ருங்க. கீழே மட்டும் தைச்சி விட்டுடலாம். இப்போ நீட்டாக வந்துடுச்சு உங்களுக்கு. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கழுத்து லோவாக வேணுன்னா கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. இல்லை வந்து கழுத்தோட அளவு சரியாக வச்சிங்கன்னா சரியாக வச்சுருங்க. உங்கள் நெக்கோட என்ன அளவோ அந்தளவுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் நேர் பீஸ் எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து மேலே ஒரு மடக்கு மடக்கி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடிப்பக்கம் கொடுத்து ஒரு சைடு பைப்பிங் மட்டும் வச்சு தைச்சிட்டு வாங்க. உங்கள் நெக்கோட அகலம் கொஞ்சம் லோ நெக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. இல்லை வந்து கரெக்டான அளவு நம்ம கட் பண்ண அளவு தேவை அப்படின்னா
அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீஸை வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே தைச்சிடுங்க. ஒரு பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக வரும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நான் வந்து 3 மடித்து கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தள்ளி வச்சு பட்டையாக தான் தைச்சிருக்கேன். அப்படின்னு மடிச்சுட்டு வரலாம். அதாவது பைப்பிங் மட்டுன்றதோட கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா தெரியும். அந்த கார்னர்கிட்ட லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்பிடுங்க. நீங்கள் தைக்கிற அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக, அது கொடுக்குற அளவு வந்து சரியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரே மாதிரி வச்சு கொடுத்துடுவாங்க. இந்த கார்னர்கிட்ட ஃப்ளிட்ஸ் வச்சு நிப்பாட்டிட்டு நம்ம பாகலத்துக்கெலாம் பைப்பிங் இப்போ ஃப்ளிட்ஸ் வைப்போம் இல்லையா, சேம் அதே தான். இப்போ நல்லா வளைச்சி அந்த நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா சென்ட்ரு, அங்கே வரைக்கும் கொண்டு வந்தால் அங்கே ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. அங்கே ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். ரெடிமேடில் நம்ம எப்படி வாங்கினா இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது செட்டு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரிலாம் அழகாலாம் பட்டன் வச்சு தர மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒரு நான் சதுரமாக ஒரு பீஸ் கட் பண்ணி அப்படியே வடிச்சு விட்டு 2-3 பட்டனை அப்படியே கம்மு போட்டு ஒட்டி விட்றாங்க. அது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அந்த கம்மு போட்டு ஒட்டியிருக்கிறத வந்து பிரிச்சுட்டு பட்டன் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த கிளாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் வேலை தான், இருந்தாலும் சரி கஸ்டமருக்கு கொஞ்சம் நீட்டாக தைச்சி கொடுத்த திருப்தி இருக்குது. அவன் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஓரத்துலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போட்டு அந்த ஓர தையல் எல்லாம் பிரித்து கொடுத்துடலாம். இப்படியே நல்லா மாற்றி இப்படியே தைச்சி விட்டுட்டு அந்த ஃப்ளிட்ஸு மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் நூல் மாற்றணும். அதே கலரு நம்ம காக்கி கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே கலர் நூலில் தைக்கக்கூடாது, ப்ளூ கலர் நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்தந்த கலருக்கு அந்தந்த நூல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றி போட்டு தைச்சிருங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்து பட்டன் வைக்கலாம். இந்த ஃப்ளிட்ஸில் மேலே தையல் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டிசைன் சொல்லி தைச்சி போடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை செய்கிறேங்க. உங்களுக்காக என்ன டிசைன்னாலும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன தைச்சி போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி பண்ணிடுறேன். அப்படியே கார்னர்ட்டு நிப்பாட்டி திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த நூலெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம வந்து சென்டரில் உள்பக்கம் எல்லாத்தையும் 2 தையல் போட்டாச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் தைக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பட்டன் வச்சிடலாம். அதிலேருந்து பிரித்து எடுத்த பட்டன் 3 பட்டன் வச்சிடலாம். ஹோல் இருந்துச்சு, அப்படி இருந்தால் அவங்க தைக்கல, அப்படியே கம்மை போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த கம்மெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த பட்டன் வச்சு சூப்பராக தைச்சிருங்க. கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கோல்டன் கலர் மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி 3 பட்டனையும் வச்சிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இதே மாதிரி 3 பக்கமும் கொடுத்துருங்க. சூப்பராக இருக்குது. அடுத்த பட்டன் வச்சிடலாம். இப்போ 3மே வச்சாச்சு. இதே மாதிரி ரெடிமேடு செட்டு ட்ரெஸ்ஸில் வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. இதுக்கு நான் ரேட்டு வந்து லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. 400 ரூபா வாங்கினீங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.